பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அஞ்சனம் போதும். அல்லேலூயா. இங்கு வேத புஸ்தகம் சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் பரிசுத்தராய் இருக்க கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை பிரித்தெடுத்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஏன்னா அவர் யாரு? பரிசுத்தர். இந்த வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் வேத புஸ்தகம் நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜாதிகளிடத்திலிருந்து என்ன செஞ்சேன்? பிரித்தெடுத்தேன். இந்த உலகத்திலே அநேக ஜாதிகள், அநேக கோத்திரங்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை தேவன் எல்லா ஜனத்தோடு இருக்க வைக்கல, அவர்களை என்ன செய்யறாரா? பிரித்தெடுக்கிறார். கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்து இருக்கிறார். எதுக்காக வென்றார்? பரிசுத்தம் உள்ளவன் எங்க இருக்கணும்? பரிசுத்த கூட்டத்துல தான் என்ன செய்யணும்? இருக்கணும். அதனாலதான் வேதம் புஸ்தகம் சொல்லப்படுது, உலகத்துக்கும் உங்களுக்கும் உறவு இல்லை, சம்பந்தம் இல்லை. கர்த்தர் என்னை பிரித்தெடுத்ததுக்கு முகாந்திரம் அவர் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தவனாய் மாற தேவ சமூகத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை நாளுக்கு நாள் பாவிகளாக அல்ல, கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, உலக காரியத்திலிருந்து, உலக உறவிலிருந்து, உலக ஐக்கியத்திலிருந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறாரா? பாருங்க, அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடி அந்த பரிசுத்தரோடு நான் இணைவதற்கு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரத்தை விட்டு, பரலோகத்தை விட்டு, என் பிள்ளைகளுக்காக தன் ஸ்தானத்தை விட்டு மனிதனாய் இந்த பூமியில் என்ன செய்தாரா? கர்த்தர் இறங்கினார். ஏன்னா பரத்துக்கு எந்த மனிதனுக்கும் ஒப்பிடவே முடியாது. பரத்துக்கு எந்த மனுஷனும் ஒப்பிடப்பட்டு பேசவே முடியாது. அது மிகுந்த கஷ்டம். அதனாலதான் நான் பரத்து விட்டே நான் இறங்கி வரேன் என் பிள்ளைகளுக்காக. ஆகினால்தான் மனித ரூபமாய் இந்த உலகத்திலே கர்த்தர் இறங்கி வந்து உனக்காக எனக்காக அவர் பாடுபட்டு, ஏன்னா நான் பரிசுத்த, ஆகையால் என் பிள்ளைங்களும் என்னவா மாறணும்? ஆமே. அதற்கு தான் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தது மாத்திரமல்ல, இந்த பூமியில 3.5 ஆண்டு ஊழியம் செய்தது மாத்திரமல்ல, இந்த ஆண்டு இந்த உலகத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தது மாத்திரமல்ல, தேற்று ஆவியானவர் கொடுத்தது மாத்திரமல்ல, தன் சொந்த இரத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரா? விலைக்கிரயமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எந்த மனிதனும் சொல்ல முடியாது, ஆமே, நான் பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளை சொல்ல முடியும், நான் பரிசுத்தன். அல்லேலூயா. என் தெய்வம் அதுக்காக தான் இறங்கி வந்திருக்கிறார். என் பிள்ளை சொல்லணும்ல, யார் என் பிள்ளைய பார்த்து என்ன செய்யக்கூடாது? கேள்வி கேட்கக்கூடாது. பரத்துக்கு என் பிள்ளை தகுதி உள்ள பிள்ளைல. தகுதி என்ன தகுதி? அவர் சொந்த இரத்தத்தை என கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் திருவிருந்து, அதுதான் ராபோஜனம். இது எதுக்கு அடையாளமா இருக்கு? நான் பரத்துக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பணத்தினால இல்லைங்க, உடை அலங்கரிப்பினால் அல்ல, ஆஸ்திகளாலே அல்ல, பெரும் காரியத்தினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் உன்னை என்ன செய்யுமா? பரிசுத்தப்படுத்தும். அந்த பரிசுத்தரை தேவ ஜனமாய் மாற்றுவதற்காகத்தான் இன்னைக்கு கர்த்தர் உலக ஜனத்திலிருந்து கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? அல்லேலூயா. இன்னைக்கு நீ பிரித்தெடுத்துக்கு என்ன முகாந்திரம்னு கேட்டா, ஆண்டவருடைய ரத்தத்தை உனக்கு கொடுத்து உன்னை என்ன செய்வதற்காக? பரிசுத்தப்படுத்துவதற்காக. ஜீசஸ்.
ஆகையினால தான் வேதத்தில் இன்னொரு வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தை வாசித்து பாருங்களேன். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற அல்லேலூயா. யார் அழைக்கிறாரு? பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய். அப்ப கர்த்தருடைய அழைப்பு யாருக்கெல்லாம் இருக்குன்னு கேட்டா, பரிசுத்தவான்களாகும்படி தன்னை யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பரத்துக்கு கர்த்தர் ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய அழைப்பை பெற்ற ஒரு தேவ பிள்ளையாக நான் இந்த உலகத்திலே வாழ்வதற்காகத்தான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தை எனக்கு என்ன செய்திருக்கிறார்? தேவன் கொடுத்திருக்கிறார். பரிசுத்தவான்கள், அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, நீதிமான். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய பாதைகளை தேவன் காக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்தவானா தேவ சமூகத்தில் உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. பரத்துக்கு தேவன் உன்னை அழைத்து செல்லும் வரை இந்த உலகத்தில் பரிசுத்தத்தை விட்டு என்ன செய்யாதீங்க? விலகவே விலகாதீங்க. வேதம் தெளிவா சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன். ஆமென். பரிசுத்தம். நான் ஆராதனை பண்ணுவது முக்கியம் அல்ல, தேவ செய்தி கொடுப்பது முக்கியம் அல்ல. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒரு காலம் முன்னால என்ன செய்ய முடியாது? நான் ஊழியம் செய்யலாம், நான் பிரசங்கம் பண்ணலாம், நான் ஆராதிக்கலாம், ஆனால் நான் பரிசுத்தமா இல்லாவிட்டால் ஒரு காலம் தேவனை சந்திக்க முடியாது. அப்ப பரிசுத்தம் இல்லாம ஆவியானவர் எப்படி அசைவாடுறாரு? பரிசுத்தம் வேற, ஆமென், வரங்கள் வேற. இப்ப எனக்குள்ள வரங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வரத்தின் அடிப்படையை வைத்துதான் உங்களிடத்துல என்ன செய்யறேன்? நான் பிரசங்கிக்கிறேன். ஆனா எனக்குள்ளே பரிசுத்தம் இல்லாவிட்டால் ஒரு காலம் பரறத்துக்கு என்னால போகவே முடியாது. என்னால தேவனை ஒரு நாளும் சந்திக்க முடியாது. ஊழியம் நான் செய்யலாம், ஆமென், நல்ல ஆராதனை பண்ணலாம், நல்ல அபிஷேகத்துல நிரம்பலாம், நல்ல ஜெபிக்கலாம், நல்ல வசனத்தை வாசிக்கலாம், ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை ஒரு காலம் தரிசிக்க முடியாது. ஆகையினால்தான் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், இந்த மரம் ஆமென் என்ன கொடுக்கணும்? நல்ல கனி கொடுக்கணும். உங்களுக்கு புரியும்படியாய் நான் சொல்லுகிறேன். ஒரு மரத்துல இலை வேறு, கனி வேறு. இலை உங்க வாழ்க்கையில வரங்களை குறிக்கிறது, கனி வாழ்வை குறிக்கிறது. அல்லேலூயா. இலை பச்சையா தான் இருக்கும், இலை நல்ல செழிப்பா தான் இருக்கும். ஆனா அந்த மரம் கனி கொடுக்கல அப்படின்னா சொல்றாரு, இந்த ஒரு வருஷம் பார்க்கிறேன், அப்படி இல்லைன்னா இதை வெட்டி அக்கினியிலே போடும். நல்லா பாடுறேன், நல்லா பிரசங்கிக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன், ஆனா உனக்குள்ளே பரிசுத்தம் இல்லாவிட்டால் வேதம் சொல்லுகிறது அது வெட்டி அக்கினியில தான் போடப்படும். கனி அதான் பரிசுத்தம். சபைக்கு வருவது முக்கியம் அல்ல, கனி கொடுக்கிறாயா? அல்லேலூயா. பரிசுத்தம் உனக்குள்ள இருக்கா? நல்ல ட்ரெஸ் பண்றேன், நல்ல மேக்கப் பண்றேன், நல்ல உடை அணிகிறேன், நல்லா இருக்கிறேன், ஆனா அந்த பரிசுத்தம் உனக்குள்ள இல்லைன்னா ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால ரெண்டு குழப்பிக்காதீங்க. நல்லா ஜெபிக்கிறேன், நல்ல வேதத்தை வாசிக்கிறேன், அதனால நான் பரத்துக்கு போயிடுவேன், ஆண்டவரை சந்திச்சிருவேன்னு ஒரு காலம் எண்ணாதீங்கள். பரிசுத்தம் இல்லாத எந்த பிள்ளையும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்படி அழைப்பிலே போகவே பரிசுத்தம். ஆகினாதான் கர்த்தர் முகத்தை பார்க்கலங்க, எதை பார்க்கிறாரு? அல்லேலூயா. இருதயம் பரிசுத்தமா இருக்கா?
இருதயம் பரிசுத்தமா இருக்கா? பரிசுத்த வார்த்தையை நீ பேசுறியா? ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறோம். நான் என்ன நினைக்கிறேன், இருதயத்தில் என்ன நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியாது. உங்களை வாழ்த்தி பேசுகிறதுமா இருக்கும், உங்களை ஆசீர்வதிக்கிறதுமா இருக்கும். ஆனா என் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கனி இல்லாமல் ஒரு காலம் நாம் பரத்துக்கு போவேன்னு நினைக்காதீங்க. ஒரு பரிசுத்தவானுடைய மரணம் பரலோகமே மகிழ்வுகிறது. ஏன்னா அவன் வாழும் பொழுது பரிசுத்த கனியை கொடுத்து வாழ்கிறவனா இருக்கிறான். கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்வு எதுன்னு கேட்டா பரிசுத்தம். ஏனென்றால் பரிசுத்தவான்களுடைய பாதைகளை தேவன் காக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறேன்னு சொல்றீங்க? வேதத்தை திறந்த இன்னொரு வசனத்தை அழகா சொல்லப்படுது பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம், பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், காப்பார். அல்லேலூயா. யாருடைய பாதத்தை? பரிசுத்தவான்களுடைய பாதத்தை. எல்லாருடைய பாதத்தை என்று சொல்லலங்க. பரிசுத்த தேவ சமூகத்தில் இந்த பரிசுத்தம் உள்ளவனாய் வாழ நீ முற்றிலுமாய் உன்னை ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன்னா உலகத்துக்கே அறிந்த ஒரு காரியம். ஒரு சின்ன ஒரு செய்தியை நான் படித்தேன். ஒரு ஸ்கூல்ல ஒரு சிறு பையனை கூப்பிட்டு ஒரு பாடல் பாட வேணும் என்று சொல்லும் பொழுது ஒரு பையன், நான் என்ன செய்யறேன், நான் பாடுறேன் அப்படின்னு சொல்றான். அங்க இருக்கிற வாத்தியார் எல்லாம் சரின்னு சொல்லி அவன் பேரை எழுதி கொண்டார்கள். 1 மாதம் காலம் இருக்கிறது. கேட்குறாங்க, தம்பி என்ன பாட்டு பாட போற? பொதுவான பாட்டு தான் என்ன செய்ய போறேன், நான் பாட போறேன். அதில் ஒரு வாத்தியார் சொன்னாராம், இவன் யாரு, இவன் கிறிஸ்தவனா இருக்கிறானே, இவன் பேசாட்டு என்ன செய்ய போறான், கிறிஸ்தவ பாடலை பாடிட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால அவன்கிட்ட கேளுங்க அப்படின்னோடனே மீண்டும் அவனை கூப்பிட்டு கேட்கும் போது, இல்லை என்ன பாட்டு பாட போற? நான் பொதுவான பாட்டு தான் நான் பாட போறேன். கிட்ட நெருங்கி 1 வார காலத்தில் அந்த பிரின்சிபாலை கூப்பிட்டு அவன் கேட்குறாரா, தம்பி நீ என்ன பாட்டு பாட போற? இல்லை சார், நான் என்ன பாட்டு, பொதுவான பாட்டு தான் என்ன செய்ய போறேன், நான் பாட போறேன். சரிப்பா, நீ அந்த பாட்டை இப்போ என்ன செய், நீ பாடு, நான் ஒரு விஷயம் என்ன செய்யறேன், நான் கேட்குறேன், அதுக்கப்புறம் நீ என்ன செய், ஸ்டேஜில் நீ பாடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் இந்த பாடலை பாடினானா, ஒருவரும் சேர கூடாத ஒளிகள் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளிகள் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல பாட்டை என்ன செஞ்சிட்டாரு, பாடிட்டார். இதுல ஏதாவது இயேசு பேர் வருதா? இதுல ஏதாவது மதம் பேர் வருதா? ஆமே. ஒரு வார்த்தையை கேட்கிறான, இல்ல சார் இதுல எந்த மத பேரும் வரல. இல்லையா, இந்த உலகத்துல 3 கோடி தெய்வர்கள் இருந்தாலும் ஆமே, ஒரே ஒரு தெய்வத்துக்கு மாத்திரம்தான் என்ன பேர் இருக்கு? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு சத்தம் ரலிலே சொல்லலாமா? வேற எந்த தெய்வமும் இப்படிப்பட்ட பேரை சொன்னதே கிடையாது. இவர்கள் தெய்வத்துக்கு மாத்திரம்தான் என்ன பெயரா? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நம் தேவாதி தேவன் பரிசுத்தர் என்று இந்த உலகமே அறிந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிற உங்களை என்னையும் பார்த்து இந்த ஜனம் சொல்லணும், இவர்கள் பரிசுத்த கூட்டம். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன் உன்னை உலக ஜனத்திலிருந்து வேர்பிரித்து எடுத்துட்டு வந்தார்னு கேட்டா, என்னை பார்த்து இந்த உலகம் சொல்லுகிறது அவர் பரிசுத்தர்.
அதே போல என் பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லணும்? அதனாலதான் என் ரத்தத்தை நான் கொடுக்கிறேன், என் பிள்ளையான அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் சொந்த குமாரனா நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏன்னா இவர்களை கொலையாளின்னு சொல்லக்கூடாது, இவர்களை எந்த உலகத்தில் சொல்லப்படுகிற வார்த்தையிலும் சொல்லக்கூடாது. என் ஜனத்தின் பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், இவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். ஆகையினாலதான் பரிசுத்தவான்களின் பாதங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? காப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பாதங்களை அழிவிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த பிப்ரவரி மாதம் வேதம் சொல்லுகிறது, உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவர் வேதத்துல எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பகுதி, இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். தன் தாடி மயிரை பிடித்து இழுக்க ஒப்பு கொடுத்தார். தன் கன்னத்திலே அறைய ஒப்பு கொடுத்தார். தன் முதுகிலே கிழிக்க ஒப்பு கொடுத்தார். காரி மூஞ்சில துப்ப என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எந்த தெய்வங்க செய்ய முடியும்? இல்ல நீங்களும் செய்ய முடியுமா? காரி மூஞ்சில துப்பினார்கள், அவமானப்படுத்தினார்கள், அடித்தார்கள், தன் மயிரை இழுக்க ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்து இந்த நாள் வரையும் பரிசுத்தராய் வீற்றிருக்கிற சேனைகளின் தகப்பனுடைய பிள்ளைகளாக நாமும் ஒப்பு கொடுக்க கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வரத்துக்கு உன்னை அழைக்கணும்ல. அநேகருடைய மரணங்களை நான் பார்க்கும் பொழுது பிரம்மாண்டமாய் அடக்கம் பண்ணுவார்கள், பிரம்மாண்டமாய் அல்லேலூயா சகல காரியங்களும் கைகூடி வந்து அடக்கம் பண்ணுவார்கள். ஆனால் ஒரு பரிசுத்தவானுடைய மரணம் எப்படி இருக்கும்னு கேட்டா பரலோக மரவே இருக்குமா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய மரணமும் அப்படிதான் இருக்க வேண்டும். நாம் மரிக்கும் பொழுது உறவு நமக்கு வேண்டாம், மரிக்கும் பொழுது இனஜன பந்துக்கு நமக்கு வேண்டாம். ஏன்னா மண்ணானது மண்ணுக்கே. ஆனால் நான் மரணம் தருவாயிலே நான் மரிப்பேன் என்றால் அந்த பரலோகம் அல்லேலூயா அர்ப்பணிக்கும். ஏன்னா பரிசுத்தவான்களுடைய மரணம் எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? கர்த்தருடைய கண்களுக்கு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு கர்த்தர் இந்த மாதத்துல உன்னுடைய என்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறான் கேட்டா பரிசுத்த பிள்ளையாய் உன்னை எதிர்பார்க்கிறா. பரிசுத்தவானுடைய மரணம் அருமையா இருக்குமா? நம்ம எல்லாருமே இந்த தேசத்துல தான் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை நான் இந்தியன் அப்படிதான் சொல்றோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற அவன் ஒருவேளை மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஐயா, அவரும் யாரு? இந்தியன் தான். அவருக்கு 2 கால் 2 கை தான் இருக்கு. நீங்களும் என்ன செஞ்சிருக்கீங்க? ஓட்டெல்லாம் போட்டிருக்கிறீங்க. ஆமே. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த தெருவில் நடந்து போகும்போது ஒருத்தர் கூட என்ன செய்ய மாட்டாங்க, பாதுகாப்புக்கு இருக்க மாட்டாங்க. இதே இது ஒரு முதலமைச்சர் இந்த இடத்துக்கு வராரு அப்படின்னா அவன் ரோட்ல ஒரு குப்பை என்ன செய்யாது, ரோடு ஃபுல்லா போலீஸா தான் இருக்கும். ஏன்னா அவர் கொடுக்கக்கூடிய அந்த பதவி ஒரு உயர்வு அந்த மாதிரி இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் யாரு? இந்தியர் தான். நம்ம தான் ஓட்டு போட்டிருக்கிறோம். நம்மளும் இந்த தேசத்தை தான் இருக்கிறோம். அதே போலதான் இந்த ஒட்டுமொத்த ஜனங்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் அவன் நானும் இந்தியன், நான் இந்த உலகத்துல இயேசுவால பிறக்கப்பட்டவன் தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் தான், வேதத்தை வாசிக்கிறவன் தான், ஓயாம ஆண்டவருக்கு ஜெபமாலையை போடுறவன் தான்.
ஆமென். ஆண்டவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் வருடம் நான் செஞ்சிருவேன் தான். ஆனா வேத புஸ்தகம் அவர்களை சொல்லலைங்க. வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் ஜனத்திலிருந்து உன்னை நான் எதுக்காக பிரித்து எடுத்திருக்கேன் கேட்டா, பரிசுத்தம் உள்ளவன் தனிமையாய் தெரியுமா. அல்லேலூயா. எல்லாத்தோடு கலந்திருக்க மாட்டான். எல்லாரோடு கலந்து உலகத்தோடு ஒற்றி வாழ மாட்டான். பரிசுத்தம் உள்ளவனுக்கு கர்த்தர் தேவ தூதனை கர்த்தர் அனுப்பி தன் பாதங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்துல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க பரிசுத்தத்தை இன்னைக்கு நம்ம வாஞ்சிக்கணும். வரங்கள் வேறு, பரிசுத்தம் வேறு. ஒரே மரம் தான், இலை செழிப்பா இருக்கும், ஆனா கனி கொடுக்க முடியாது. இன்னைக்கு பல வருஷங்களாக நான் சபையில இருக்கிறது முக்கியம் அல்ல, பல நாட்களா இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பது முக்கியம் அல்ல, நான் கனி கொடுக்க வேண்டும். அதுதான் என்னவா? பரிசுத்தம். அல்லேலூயா. ஆகினால்தான் வேதத்தில் இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்க நாம் கேட்போம். வேதத்தை திறந்து 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை வாசிங்களேன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். அல்லேலூயா. உங்களை அழைத்தவர் எப்படி இருக்கிறாரா? பரிசுத்தராய் இருக்கிறது போல. நீங்க படிக்கிறீங்களே வேதம், அந்த வேதம் யாரால் எழுதப்பட்டது? அப்ப இந்த வேதத்தை படிக்கிற நீங்கள் எப்படி நடக்கணும்? கேட்கல. எத்தனை பேர் பரிசுத்தராய் இருக்கிறேன்னு சொல்றீங்க? ஆமென். சரி, இன்னையிலிருந்து நான் இருக்க போறேன் பாஸ்டர். அல்லேலூயா. கர்த்தருக்கு பார்க்கிறா, உன் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறா. பரிசுத்தவானாய் நட. ஆகையினால்தான் வேதம் சொல்லுகிறது, வேதத்தை திறந்து ரோமருக்கு எழுத நிறுவனம் 6ஆவது அதிகாரம், ரோமருக்கு எழுத நிருபம் 6ஆவது அதிகாரம் 22ஆவது வசனத்தை நீங்க வாசிங்களேன். 6ஆவது அதிகாரம் 22ஆவது வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு உங்களுக்கு கிடைக்கும் பலன். அல்லேலூயா. என்னமா எடுத்துட்டீங்களா? மைக்கில் வாசிங்க பாப்போம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, பாவத்திலிருந்து என்ன செய்யப்பட்டீங்க? விடுதலையாக்கப்பட்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே எதுல இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க? ஞானஸ்நானம் எடுத்த நீங்கள் எதுல விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க? பாவத்திலிருந்து. என்ன பாவம்? அதுல மேல உள்ள அதிகாரத்தை நீங்க வாசிங்களேன். 12ஆவது வசனம், 9ஆவது வசனத்தை வாசிங்க. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். தேவனுக்கென்று என்ன செய்திருக்கிறாரா? பிழைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் மரித்திருக்கிறேன், பாவத்துக்கு மரித்து யாருக்காக எழுந்திருச்சு நிக்கிறேன்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பரிசுத்த தேவனுக்காக கர்த்தர் என்னை உயிரடைய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பாவத்திலிருந்து என்ன செஞ்சிட்டாரு? விடுதலை ஆக்கிட்டாரு. சாபத்திலிருந்து என்ன விடுதலை ஆக்கிட்டாரு. அக்கிரமத்திலிருந்து என்ன விடுதலை ஆக்கிட்டாரு. கோர பயங்கர ஆபத்திலிருந்து என்ன விடுதலை ஆக்கிட்டாரு. ஏன் தெரியுமா? அவருக்கு சித்தமுள்ள பிரியமுள்ள பரிசுத்தவான்களாய் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தர் என்னை உயிரடைய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதனால தானே பாடல பாடுறோம், இனி நான் பாவி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவர் சொல்றார், நீ பாவி அல்ல. அப்ப இந்த பாவத்தை யார் என் மேல சுமக்கிறா? பிசாசு அல்ல, நானே தான் என்ன செய்யறேன்?
கேட்கல. ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, ஆண்டவர் சாபத்தை மன்னிச்சிட்டாரு, ஆண்டவர் அக்கிரமத்தை மன்னிச்சிட்டாரு. இப்ப யார் என் மேல பாவத்தை மேல வைக்கிறா? நானே என் மேல என் பாவத்தை வைக்கிறேன். பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு, விபச்சாரம், வேசித்தனம், இதெல்லாம் இருந்து கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? என்ன விடுதலை ஆக்கிட்டார். இனி போ, என்ன செய்யாத, விடுதலை ஆக்கிட்டாரு. இதுக்கப்புறம் அவள் போய் பாவம் செய்தாள். அதுக்கு பிசாசு காரணமா, அவ காரணமா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஏன் கர்த்தரை அழைச்சார் தெரியுமா? அவர் பரிசுத்தர். அதனால நானும் பரிசுத்தவனாய் மாறுவதற்காகத்தான் பரத்தை விட்டே இறங்கி வந்து தன் சொந்த இரத்தத்தை கர்த்தர் கொடுத்து என்னை விடுதலையாக்கி என்னை மீட்டெடுத்த கர்த்தர். மீட்டெடுத்த எந்த பிள்ளையின் மேலும் பிசாசு கை போட அதிகாரம். நீங்க நினைக்கிறீங்க பிசாசனை கொன்னுட்டான் பாஸ்டர், பிசாசனை அழிக்க வர்றான் பாஸ்டர், பிசாசனை கொல்ல வரான், பிசாசனை சிதைக்க வரா. நான் சொல்றேன், பிசாசினால ஒரு முடி கூட அவனால பிடுங்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஏன்னா கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். கர்த்தர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். நான் அந்த ஜனத்தோடு இருந்தா பிசாசுடைய கிரியை எனக்குள்ள எளிதா எனக்குள்ள பிரவேசிக்கும். ஆனா இப்ப எந்த கூட்டத்தில் என்ன வைத்திருக்கிறார் என்று கேட்டா பரிசுத்த கூட்டத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த கூட்டத்துக்குள்ள அவனால உள்ள நுழைய. ஆமென். ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துகிறார். விடுதலையாக்கப்பட்ட பிள்ளையா இந்த இடத்துல கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். என் ஆவியின் கண்களிலே நான் பார்க்கிறேன். விடுதலையாக்கப்பட்ட ஜனமாய் கர்த்தர் இந்த இடத்துல அமர வைத்திருக்கிறார். நன்றி. என்றைக்கோ நான் மரித்து போயிருக்க வேண்டும், என்றைக்கோ நான் பிசாசுக்கு இரையாயிருக்க வேண்டும். ஆனா கர்த்தர் என்னை விடுதலையாக்கி இந்த நாள் வரைக்கும் உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். நீ பரிசுத்தமாவாய் என்று இன்னும் இந்த வருடம் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நன்றி. அன்றைய சமூகத்தில் உங்களை நீங்களே ஒப்பு கொடுங்க. பரிசுத்த கனியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த பிள்ளையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன்னை விடுதலை ஆக்கின கர்த்தர் சொல்லுகிறார், இனி எதற்கு நீ அடிமை அல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும் பிசாசு என்ன அடிமையாக்க முடியுமா முடியாதா? பாவம் உன்னை அடிமையாக்க முடியுமா முடியாதா? அல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், என் பிள்ளை விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாங்க, என் வீடு விடுதலையாக்கப்பட்டிருக்கு, என் சொந்த விடுதலையாக்கப்பட்டிருக்கு, கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறா. இனி எந்த சத்துருவும் என்னை நெருங்க முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு கர்த்தரே துணை நிற்பார். பரிசுத்தவான்களுடைய பாதங்களை கர்த்தரே காக்க வல்லவராக இருக்கிறார். பரிசுத்தவான்களை கர்த்தர் அழைக்கிறவராக இருக்கிறார். அழைத்தவர். ஆமென். பரிசுத்தப்படுங்க. பரிசுத்தப்படுறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இன்னும் இந்த ஆண்டிலே உன்னை மகிழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வார். இருந்த இடத்துல நம்ம எல்லாருடைய முழங்கால் படிக்கட்டு. என்னை விடுதலையாக்கி இருக்கிறீங்க, என்னை விடுதலையாக்கி இருக்கிறீங்க. ஜீசஸ். கர்த்தருடைய அனுமதி இல்லாம. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆதாமும் ஏவாளுக்கும் தேவன் தோட்டத்தையே கர்த்தர் கொடுத்து ஆண்டு கொள்ளுங்கள், சத்துருக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொன்ன பொழுது வார்த்தையை கேட்காமல் தன் பரிசுத்த இழந்து போனார்கள். இன்றைக்கு அன்போடு எச்சரிப்பின் வார்த்தையோடு
கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க நான் உன்னை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறேன். ஜீசஸ். உலக ஆலோசனை வேண்டாம், உலக உறவு வேண்டாம். உலக மனிதனுக்காக அவன் பாவம் செய்கிறான் என்று சொல்லி தன்னைத்தானே கீறிக்கொள்ளுகிற அசுத்த ஆவியின் கைகளிலிருந்து உங்களை நீங்களே தப்பித்துக் கொள்ள என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஒன்றை நாம் புரிந்து கொள்ளுவோம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் இயேசுவின் நாமத்தினாலே உலக ஆலோசனை தன்னைத்தானே கீறிக்கொள்வதற்கு தான் உதவுமே தவிர, உலகத்தின் சிற்றின்பங்கள் தன்னைத்தானே கீறிக்கொள்வதற்கு, உலகத்தில் இருக்கிற பணமும் உலகத்தில் இருக்கிற ஆண்டவரே காமமும் உலகத்தில் இருக்கிறதான சொல்லிக் கொடுக்கிற எல்லா கிரியையும் தன்னுடைய சரீரத்தை கீறிக்கொண்டு தானே அழித்து கொள்வதற்காகத்தான் அது செயல்பட்டு கொண்டிருப்பது என்பதை நீ மறந்து விடாதே. ஆனால் பரிசுத்தம் அப்படி அல்ல. உன்னையும் பரிசுத்தப்படுத்துகிறது, உன் குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துகிறது. நானும் என் வீட்டாருமோ என் கர்த்தரையே சேவிக்க கர்த்தரங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். உலகத்துக்கு செவி சாய்க்கிறவர்கள் பரிசுத்தம் இல்லாதவர்களை பாருங்க. அடிக்கடி பிரச்சனை, அடிக்கடி போராட்டம். அவங்களால ஒப்பு கொடுக்க முடியல, அவங்களால ஒப்பு கொடுக்க முடியல. பரிசுத்தம் சாதாரணமாக நம்ம ஆண்டவர் கொடுக்க மாட்டாருங்க. பரிசுத்தத்தை யாராலும் எளிதாக பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ரீகனாத நுமுஷபபபபா. ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னையே ஒப்பு கொடுத்தா, தன்னையே ஒப்பு கொடுத்தா. அவமானத்துக்கு ஒப்பு கொடுத்தாருங்க. ஆமே. அடிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாருங்க. நன்றி. அவர் நிர்வாணப்படுத்தினதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாருங்க. ஆகினால்தான் அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்வில் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுதல் உனக்கு இருக்கும்? டேய் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடந்த காரியம். ஒரு வாலிபன் எதேர்ச்சியாகி ஒரு மனிதனை பார்த்து கிராஸ் பண்ணும்போது வண்டி இடிச்சிருச்சு. கத்தி கூப்பாடி அடிச்சு உருண்டு. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க இயேசுவின் நாமத்தினால. நன்றி. காரி துப்பினார்கள். தன்னை ஒப்பு கொடுத்தா. இன்னைக்கு ஒரு வார்த்தை உன் இருதயத்தினால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் தெரியுமா? உலகம் உங்களை என்ன வேணாலும் பேசட்டும், உறவு உங்களை என்ன வேணாலும் பேசட்டும், நீ பெற்றெடுத்த பிள்ளை என்ன வேணாலும் பேசட்டும், உன் கணவன் உன் மனைவி என்ன வேணாலும் பேசட்டும், ஜீசஸ் கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. ஓ ரீகானா தரா ஷபபபபபபா வார்த்தைகளை கொண்டு அஞ்சி, வார்த்தைகளை கொண்டு மனம் உடைஞ்சு போகிறாத. இந்த வார்த்தை என்னை திட்டாங்களே, இந்த வார்த்தை என்னை பேசிட்டாங்களே, இந்த வார்த்தையை சொல்லி அவ பேர் எனக்கு உண்டாக்கிட்டாங்களே, கவலைப்படாத. வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுவோ அவருடைய கண்மணியை தொடுவதாக, உன்னை தொடுவோ அவருடைய கண்மணியை தொடுவதாக வேதம் சொல்லுகிறது. நீ பரிசுத்தத்துக்கு ஒப்புக்கொடு. உன்னை தொட நினைக்கிறவளை கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. அவர் உனக்கா யுத்தம் பண்ணுவா. எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? எத்தனை பேர் விசுவாசத்தோடு? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி, நன்றி ஆண்டவரே. என்னை பரிசுத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர் எப்படி ஒப்பு கொடுத்தாரு? கண்ணத்தை ஒப்பு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. சரீரத்தை ஒப்பு கொடுத்தாரு. எத்தனை முறை வாரினால் அடிக்க ஒப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசினதுனால இன்னைக்கு குடும்பமே பிளந்து கிடக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். கர்த்தர் இன்னைக்கு என்னோடு கர்த்தர் பேசுகிறார், என்னோடு கர்த்தர் பேசுகிறார், என்னோடு கர்த்தர் பேசுகிறார். ஆவியானவரே என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம்
உங்க கண்களை மாத்திர முடி தெய்வ சமூகத்துக்கு நேராக சத்தமா ஒரு ஸ்தோத்திரங்களை மாத்திர ஏறெடுப்போமா. ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க, ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க, ஆமே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக. தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை